நேத்திலேருந்து பரபரப்பாக ட்விட்டர் பக்கத்தில் பெரிய லெவலில் ஒரு செய்தி போயிட்டு இருக்கு. துரை வைகோ அப்படிங்கிற ஒருத்தர் கதறி எழுதிக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்குது திருச்சியில்? KN நேரு அவர்களுக்கும் துரை வைகோக்கும் நடுவில் என்ன நடக்குது? பெரிய லெவலில் அதிகாரப்பூர்வமாக சில செய்தித்தாள்கள் இந்த விஷயத்தை கவர் பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் மீடியாவில் சொல்கிற தகவல் அத்தனையுமே அப்படியே ஒரு சேர்த்து பார்த்தா என்ன நடக்குது திருச்சியில் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியுது. இதை பற்றி முழுமையான தகவல் அந்த வீடியோவில் பதிவு செய்யலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இந்த செய்தி கவனம் பெறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இதற்கு முன்னாடி நடந்த நிகழ்வு தான் இந்த செய்தியை கவனத்துக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இதற்கு முன்னாடி வேட்பாளர் அறிமுக கூட்டமானது இந்தியா கூட்டணி சார்பாக முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் திருச்சியிலேருந்து ஆரம்பிச்சாங்க. திருச்சியில் பார்த்தீங்கன்னா மாபெரும் மாநாடு ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மாநாட்டில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துறாங்க. KN நேரு அவர்களோட பையனான அருண் அவர்கள் அங்கே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைகோ அவர்களோட பையனான துரை வைகோ அவர்களும் அங்கே இருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் மட்டும் தான் அங்கே அறிமுகப்படுத்துகிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு. இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் இவங்க 2 பேர் இருக்காங்க. தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்கள் பேசிட்டு இருக்கும்போது அங்கே துரை வைகோ அவர்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது அந்த பக்கத்திலிருந்து KN நேரு அவர்கள் டைம் இல்லைங்க, கொஞ்சம் சுருக்கமாக முடிச்சுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. கொஞ்சம் சலசலப்பாகிறபடி சில விஷயங்களை அங்கே KN நேரு அவர்கள் பின்னாடிலேருந்து கொஞ்சம் ஓட்டி கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி என்னப்பா அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி டீல் பண்ணுறாருப்பா அவர் அப்படிங்கிற மாதிரி சில அதிர்வலைகளை அந்த வீடியோ நமக்கு ஏற்படுத்திடுச்சு. சரிங்க, ஒரு அரசியல் கட்சினா 1000 பிரச்சனை இருக்கு தான் செய்யும், ஓகே டன், ஏதோ ஏற்றுக்க முடியல போல அவரால் அந்த தொகுதி கொடுத்ததை, அதனால தான் இந்த மாதிரி சில விஷயங்களை பேசுகிறார் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை கடந்து நம்ம போகிறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைஞர் அறிவாலயத்தில் திருச்சியில் ஒரு செயல் வீரர்கள் மீட்டிங் நடக்குது. அது முழுக்க மக்கள்லாம் அங்கே இருப்பாங்க. ஒரு வேட்பாளர் அறிமுக மீட்டிங். அந்த மீட்டிங்கில் முதலமைச்சர் முன்னாடியே சில விஷயங்கள் நடந்ததை ஓகேப்பா ஏதோ ஃபைன் ஏதோ நடக்குது, சில சின்ன பசங்களுக்கு பெரியவங்க அறிவுரை கொடுக்குற மாதிரி அந்த விஷயத்தை நம்ம கடந்து வந்தால் இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அடிச்சிருக்காங்க துரை வைகோ அவர்களை. உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஸ்ரீரங்கத்தோட MLA-வாக இருக்கக்கூடிய பழனியாண்டி, இவர் KN நேரு அவர்களோட தீவிரமான ஆதரவாளர். இவர் இந்த செயல் வீரர் மீட்டிங்கில் என்ன பேசுகிறாருன்னா, KN நேரு அவர்களை மையமாக வச்சு ஒரு கதையை சொல்கிறாரு. அதாவது முருகன் வெற்றி பெறதுக்காண்டி அந்த ஞான பழத்தை வாங்குறதுக்காண்டி ஊர் முழுக்க சுத்திட்டு இருப்பாரு. ஆனா விநாயகர் என்ன பண்ணுவார்னா சிவனையும் சக்தியும் மட்டும் சுத்திட்டு அந்த ஞான பழத்தை வாங்கிட்டு போவாரு. ஸோ KN நேரு அவர்களை மட்டும் நீங்க சுத்துனீங்கன்னா போதும், உங்களுக்கு தேவைப்படுற பொருளாதாரம் கிடைச்சிரும், உங்களுக்கு தேவைப்படுற வாக்கு கிடைச்சிரும். முருகன் மாதிரி நீங்க ஊரை சுத்த தேவையில்லை துரை வைகோ, நீங்க KN நேரு அவர்களை மட்டும் சுத்தினா போதும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ரீரங்கம் தொகுதியோட MLA-வாக இருக்கக்கூடிய பழனியாண்டி அவர்கள் சொல்லிட்டு அமர்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா மத்திய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய வைரமணி அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு. வைரமணி அவர்கள் என்ன பேசுறாருன்னா, நீங்க கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் சின்ன இன்னும் கன்ஃபார்மே ஆகலை, நீங்கள் ஏன் உங்கள் சின்னத்தில் தான் போட்டிடுவீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை சொல்கிறீங்க. நீங்கள் பேசாமல் உதயசூரியனில் நின்னரலாமே, நீங்கள் நிற்க வேணாம் நாங்கள் சொல்லலை, உதயசூரியனில் நின்னீங்கன்னா கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குமே. இனிமேல் புதிய சின்னத்தை உங்களுக்கு கொடுத்த அந்த சின்னத்தை பம்பர சின்னமா அப்படிங்கிறதே இன்னும் கன்ஃபார்ம் இல்லை, ஒரு சின்னத்தை கொடுப்பாங்க, அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து வெற்றியை பதிவு செய்கிறதுக்கு உதயசூரியனிலே நின்றுட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிற ஒரு தகவலை வைரமணி அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அப்படிங்கிற மிக தீவிரமான ஒருத்தர் என்ன பண்ணுறாங்கன்னா, திமுகவில் இப்போ மிகப்பெரிய முகமாக இவர் மாறிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாருன்னா, நான் சுருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நான் கூர்மையான வாள்னு சொல்லி தன்னோட பேச்சில் அதிகமாக பயன்படுத்திகிட்டே இருந்தார். என்ன கூர்மையான வாள் நான் சொல்ல வரேன்னா, உதயசூரியனை தான் சொல்ல வரேன். வைரமணி அவர்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் நான் முன்மொழிகிறேன். ஸோ உதயசூரியன் சின்னத்தில் பாமக திருச்சியில் ஃபேஸ் பண்ணாங்கன்னா வெற்றி கொஞ்சம் எளிதாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் பேசுகிறாங்க. தொடர்ச்சி அந்த மீட்டிங்கில் பேசுகிறவங்க அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் KN நேரு தான் பெரிய ஆளு, KN நேரு இல்லைனா நீங்கள் அவ்வளோதான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், உதயசூரியன் சின்னத்தில் நின்னுங்கன்னு ஆகட்டும், திராவிட இயக்கத்துக்கு பிரச்சனைனா முதல்ல நிற்கிறது வைகோ தான். ஸோ நிச்சயமாக சின்னம் எங்கள் சின்னத்தில் தான் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்லி அந்த பெஞ்சை குத்தி பேசினாரு. அப்போ KN நேரு அவர்கள் என்ன பேசுனாருன்னா, அந்த பெஞ்சை குத்தும் போது என்னப்பா அது சவுண்டு அப்படின்னு பார்த்தாரு. இவர் அழுதுகிட்டு இருக்கும்போது அவர் கேஷுவலாக அந்த பக்கம் உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிருந்தாரு. பெரிய லெவலில் எதுவுமே சொல்லலை. ஸோ KN நேரு அவர்கள் வேட்பாளராக என்னை அறிவிச்சோன்னே அவர் கொஞ்சம் இறுக்கமாகவே இருக்காரு. நான் அவர்கிட்ட பர்சனலாக கூட போய் சொல்லிட்டேன், உங்கள் பையன் அருண் மாதிரி கூட என்னை நினைங்க, என்னை வேற யாராக நினைக்காதீங்க அப்படிங்கிறத நான் பர்சனலாகவே சொல்லிட்டேன். அப்படி இருந்தும் அவர் என்னை என் கூட இணக்கமாக செயல்பட மாட்டார் அப்படிங்கிற விஷயத்த அந்த மேடையிலே துரை வைகோ பேசுகிறாங்க. ஏன் நாங்கள் எங்கள் சின்னத்தில் நிற்கணும்னு சொல்லி கேட்குறோன்னா, நாங்கள் சுயமரியாதைக்காரங்க. இங்கே பிரச்சனையோட மையப்பகுதி என்னன்னா, உதயசூரியன் சின்னத்தில் அவர் நின்னார்னு வைங்களேன், உதயசூரியன் கட்சி அதாவது திமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து அதுக்கப்புறம் அந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் உதயசூரியன் சின்னத்துக்கு முதலமைச்சர் M.K. ஸ்டாலின் அவர்கள் இவர் கொடுக்கறது கையெழுத்து போட்டு அதுக்கப்புறம் உதயசூரியன் சின்னத்தில் நிற்கணும். அதாவது கட்சி அந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு இந்த கட்சியில் சேர்க்கப்பட்டு திமுகவோட ஒரு உறுப்பினராக தான் இந்த உதயசூரியன் சின்னத்தில் நிற்க முடியும். இதான் தேர்தல் ஆணையத்தோட விதி. அதே நேரம் கூட்டணினால சின்னம் மாற்றி வைக்கிற கணக்கெல்லாம் இங்கே கிடையாது. கூட்டணியில் இருக்கிறவங்களும் சொந்த தொகுதியில் போட்டியிடும் போது அந்த கட்சியோட அதாவது மேஜராக இப்போ தாமரை சின்னத்தில் போட்டிடுறாங்கன்னா அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினராக சேர்ந்ததுனால தான் தாமரை சின்னம் அவங்களுக்கு கிடச்சிச்சு. இரட்டை இலையில் போட்டியிட போகிறோம்னு முடிவு பண்ணாங்கன்னா இரட்டை இலை அவங்களுக்கு கிடைச்சதுனால தான் இரட்டை இலை சின்னத்தில் அதாவது அடிப்படை உறுப்பினராக சேர்ந்ததுனால தான் இரட்டை இலை கிடச்சிருக்கும்.
இவர் வேற கட்சியோட தலைவராக இருப்பார், இவர் இந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினராக, அந்த கட்சியிலேருந்து வெளியே வந்து இந்த கட்சியில் சேர்ந்து அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து இவருக்கு இந்த சின்னத்தை கொடுப்பாங்க. ஸோ துரை வைகோ அவர்கள் மதிமுகலேருந்து நின்று, அதாவது விலகி திமுகவில் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று ஜெயிச்சார்னா மதிமுக அப்படிங்கிற கட்சியை வந்து எம்பி சீட்டாக கணக்கு பண்ணார் தேர்தல் ஆணையம். அது திமுகவோட ஒரு எம்பியாக தான் பார்க்கப்படுவாங்க. ஸோ இதனால தான் துரை வைகோ அவர்கள் நான் சுயமரியாதைக்காரன், நான் நின்னா ஏன் சின்னத்தில் தான் நிற்பேன் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறதான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கும் கலைஞருக்குமான இணக்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிவித்தார். ஸோ நான் சட்டசபை எலெக்ஷன்லேயே சாத்தூர் தொகுதியில் என்னை நிற்க வைக்கிறதுக்காண்டி முதலமைச்சர் முயற்சி பண்ணாங்க, நான் கட்சிக்காரங்களுக்கே கொடுக்க சொல்லிட்டேன், நான் அந்த எலெக்ஷனில் நிற்கலை, இந்த எலெக்ஷனில் எனக்கு நிற்க விருப்பம் இல்லை, எங்கள் கட்சிக்காரங்க தான் என்னை நிற்க வைக்கிறாங்க, எங்கள் அப்பாவோட ஒரு வாழ்க்கையானது ஒரு சகாப்தம், அந்த சகாப்தம் ரொம்ப கேவலமாக முடிஞ்சிடக்கூடாது, அந்த சகாப்தம் ரொம்ப கௌரவமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் அரசியலுக்கு வந்திருக்கேன், நான் எங்கள் அப்பாக்காண்டி தான் அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை பொதுமேடையில் தெரிவிக்கிறாரு. ஸோ இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா KN நேரு அவர்கள் இவரை வெற்றி பெற வைப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு மைக்கை ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாப்ல. இதை தாண்டி வந்து KN நேரு அவர்கள் வேற எதுவுமே பேசலை. இல்லைப்பா நீ அழுகாதப்பா, அந்த மாதிரி இதோப்பா ஏதோ கட்சிக்காரங்க ஏதோ சொல்லிட்டாங்கப்பா, பெருசாக எடுத்துக்காதப்பா, எதுவுமே சொல்லலை, உன்னை ஜெயிக்க வச்சுருவோம்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டி கிளம்பி போயிட்டாரு. வேற எதுவுமே பேசலை. ஸோ இந்த KN நேரு அவர்களும் துரை வைகோ அவர்களுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையானது துரை வைகோ அவர்கள் KN நேரு அவர்களும் முழுமையாக நம்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதே நேரம் பார்த்தீங்கன்னா துரை வைகோ அவர்களை KN நேரு அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்து முழுமையாக கொண்டு போறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா துரை வைகோ அவர்களை KN நேரு அவர்கள் நடத்துகிற விதத்தில் பார்க்கும்போது அது நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது எலெக்ஷனில் பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பெரிய முகத்தை மையமாக வச்சு நிற்கிறோம், அந்த பெரிய முகம் அலட்சியம் பண்ணுது அப்படிங்கிறது அந்த நமக்கே தெரியுது. அப்போ KN நேரு அவர்களோட ஆதரவாளருக்கு எப்படி தெரியும், அவங்க எப்படி அந்த பெரிய முகத்துக்கு ஓட்டு போடுவாங்க? இது எல்லாமே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இது கூடிய சீக்கிரம் முதலமைச்சரோட கவனத்துக்கு வரும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கையாக இருக்குது. முதலமைச்சர் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலன்னா வெற்றி வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்து முழுமையாக பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.